பாலக்கீரை நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வசுராஸ் கிச்சனில் இப்படி பார்க்கலாமா எனக்கு? அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு பேனில் எடுத்திருக்கேன். அது ஹீட் ஆனோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது மூணுத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கும் வறுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய், இதெல்லாமே கொஞ்சமாக செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன அரநெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சும்மா ஒரு பரட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு பாலக்கீரை ஒரு கட்டு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம், அப்புறம் அகெயின் ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது அரைஞ்சி வச்ச அந்த கீரையை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதை ஒரு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு ஐட்டம்லாம் இப்போ ஆறிடுச்சு. அதில் நான் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி பழம், இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அந்த கீரையில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நிறைய தண்ணியும் ஊற்றலை, நான் இந்த அரைச்ச தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் அதிகமாக உப்பு போட்டால் போகிறோம். ஏன்னா கீரைங்கிறதுனால அது வேக கம்மியாகிடும், அப்போ உப்பு நிறையா போயிடும். அதனால் 1/4 ஸ்பூன் பத்தலைன்னா நம்ம பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு மணக்கும். இதை நம்ம செய்யும்போதே அவ்வளோ ஒரு மனம் நம்மளை ரொம்ப டெம்ப் பண்ணுற ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் இந்த தொக்கை போட்டு சூடாக நல்லெண்ணெய் ஊற்றி 2 ஆம்லெட், ஒரு அப்பளம் கூட போகிறோம். ஊறுகாய் தொட்டுக்கலாம்னா ஊறுகாய், ஒரு சின்ன அளவு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா அமிர்தம். ஆசையாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க.